ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கமலஹாசனுடைய தக்லை இப்போ படம் வந்து வெளிவந்தாச்சு. இப்போ பற்றி வந்து கலமையான விமர்சனம் வந்திருக்கு. எல்லாருக்குமே அது தெரியும். அவர் வந்து அந்த படத்தில் வந்து படத்தை வந்து பேசினார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனில் வந்து தமிழ்லேருந்து தான் கன்னடா பிறந்தது அப்படின்னு சொன்னார். இதனால் கோவப்பட்டு கன்னடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மன்னிப்பு கேட்டால் தான் ரிலீஸ் பண்ணுவோம், இல்லாட்டா ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாகவே ரிலீஸ் ஆச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கன்னடத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிலீஸே ஆகலை. ஆனால் அதனால் அங்குள்ள ரசிகர்களாக இங்கே வந்து பார்த்தாங்க. இப்போ வந்து பார்த்தா எனக்கு நஷ்டம் ஆனால் ஆயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டாரு. யூடியூபர் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, இப்போ வந்து நஷ்டம் அதை வந்து நம்ம சரி கட்டிடுவோம். ஒரு படத்தை வந்து ஒரு தடவை பார்க்குறது போல் 5 தடவை பார்த்தானா நம்ம வந்து அவருக்கு வந்து அதே பைசா கிடைச்சிரும், நஷ்டம் வராது அப்படின்னு சொன்னார். ஐயோ பாவம், அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னார். உடனே வந்து பார்த்தீங்கன்னா சரி சொல்லிட்டு எல்லோரும் நினச்சேன். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா படம் பார்த்துட்டு நேற்று அவர் ஐயோ தெரியாதனமாக சொல்லிட்டேன் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து சுத்தமாக இசையும் சரியில்லை, படமும் சரியில்லை, கதையும் சரியில்லை, தக்லைப்னு எதுக்காக வச்சுருக்காங்க தெரில, சுத்த போர். இந்த தடவை ஒரு தடவை 2 தடவை ஒரு தடவை பார்க்குறதுக்கே ரொம்ப போர் அடிச்சு போச்சு. இதை 2 தடவை 2ஆம் தடவை 3ஆம் தடவை 4 5 தடவைலாம் வந்து மனுஷன் பார்க்க மாட்டான். தெரியாதனமாக நான் சொல்லிட்டேன் அப்படி சொல்லி அவரே வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாரு. இவர் வந்து இப்படி சொன்னான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொன்னாங்க, என்ன ஏழைகளுக்கு தான் உதவி செய்யலாம், என்ன கமலஹாசன் 5 தடவை பார்த்து எதுக்காக ஹெல்ப் பண்ணணும் அப்படி சொல்லி எல்லாருமே வந்து சொன்னாங்க. உங்ககிட்ட பணம் இல்லாதவரில் ஐயோ ஹெல்ப் பண்ணுங்க அப்படி சொல்லி எல்லாருமே கிண்டல் கேள்வி பண்ணாங்க. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, அவருக்கு நஷ்டம் ஆனால் ஆகிட்டு போகுது, இப்போ என்ன அப்படி சொன்னார். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் சுத்த போர், இசையும் நல்லா இல்லை, கதையும் நல்லா இல்லை, சுத்த போர். மன்னிப்பு கேட்டிருந்தாலாவது வந்து கர்நாடகா ரிலீஸ் ஆகிருக்கோ, அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து படம் வந்து அந்த நஷ்டம் தான் ஆகிருக்கு. இப்போ மன்னிப்பு வேறு கேட்கல, சுத்தமாக லாஸாக தான் ஆகிருக்கு சொல்கிறாரு. முதல் நாள் வசூலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக வந்திருக்கு. இப்போ மிஞ்சி போனால் வந்து ஒரு வாரம் கூட இந்த படம் ஓடுமா அப்படின்னு தெரியல. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப மோசமாக இருக்குது, நல்லாவே இல்லை. நிறைய நடிகை போட்டாலும் வந்து படம் வந்து பார்த்தீங்கன்னா மனசே நிற்கல, கதையும் சரியில்லை, இசையும் சரியில்லை அப்படி சொல்லி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு தான் இந்த பில்டப் பண்ணாரா, மன்னிப்பு கேட்க மாட்டேன், அது பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன், ஓவர் பில்டப்னாரு. ஆனால் இதில் கமலஹாசனே கண்ணில் காணும். இந்த படத்தில் சிம்புவாவது மனசில் நிற்கிறாரு, ஆனால் கமலஹாசன் சுத்தமாக நிற்கலை அப்படின்னு சொன்னார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா படம் நல்லாவே இல்லை. கலமையான விமர்சனம் வந்ததுனால யாருமே இந்த படம் வந்து பயங்கர வந்து நஷ்டத்தில் தான் வந்து போக போகுது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னால வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் வந்து என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாருக்கிட்டையும் அன்பாக பண்பாக இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த படம் வந்து 4 பேர் வந்து பார்ப்பாங்க. ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஓவராக வந்து சொன்னதால கர்நாடகா வந்து ரிலீஸ் ஆகலை. ஒரு ரிலீஸ் ஆகியிருந்தால் கூட அவங்களாவது ஓரளவு வந்து பார்த்துருப்பாங்க. இப்போ அவர் தன்னுடைய வந்து தன் தலையில் தானே மண்ணெல்லி போடணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்க மாட்டேன், நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிச்ச இடத்துலலாம் பார்த்திங்கன்னா வசூல் ரொம்ப குறைவாக தான் வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து நல்லா இல்லைன்னு வந்ததுனால இப்போ யாருமே பார்க்குறாங்க தெரில. பயங்கர அடி, பயங்கர நஷ்டத்தில் தான் இந்த படம் போக போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் இன்னும் இந்த படத்தை வந்து பார்க்கலன்னு இந்த விமர்சனத்தை பார்த்தோன்னே எனக்கு பயமாக இருக்குது. படம் ரொம்ப அருவியாக இருந்தால் என்னாலலாம் வந்து பார்க்க முடியும். ஏற்கனவே டெல்லியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக காலியாக இருக்கும். ஏற்கனவே நான் வந்து நிறைய படம் பார்த்து உங்களுக்கு விமர்சனம் வந்து போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க. இப்படி விமர்சனம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக 10 பேர் கூட தேட்டரில் வந்து இருக்க மாட்டாங்க, நமக்கு போர் அடிக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன இது தெரியல, நான் இன்னும் பார்க்கல. இருந்தாலும் சரி, கமலஹாசன் எதுக்காக இப்படி ஓவர் பில்டப் பண்ணார், இதுக்கு தான் இவர் பண்ணுறாரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எதாவது பேசுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.